அம்மாவை எங்கே காணோம்? எப்போ பார்த்தாலும் வெளியில் சுற்றிட்டே இருக்காங்க. ம் இப்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் என்ன பண்ணுறது? அம்மா வர வரைக்கும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். ஆ டிவியில் ஏதோ நியூஸ் சொல்கிறாங்களே, என்னான்னு கேட்கலாம். பொதுமக்கள் கவனத்திற்கு, ஒரு மர்மமான நோய் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. பொதுமக்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக தங்கள் வீட்டிலேயே தங்கியிருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரும் தயவு செய்து எங்கே வெளியே செல்ல வேண்டாம். என்னது? மர்மமான நோயா? ஐயோ, அம்மா வெளியில் போயிருக்காங்களே, எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. நான் அம்மாவை கால் பண்ணி பார்க்குறேன். யார் இது? ஐயோ, என்ன இது ஒன்றுமே புரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? நான் போய் அம்மாவை கால் பண்ணி பார்க்குறேன். அம்மா, எங்கே இருக்கீங்க நீங்கள்? என்ன எங்கள் அம்மா ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. எனக்கு ஒரு செல்ஃபோன் இருக்கா, ஒரு வண்டி இருக்கா, எதுவுமே இல்லை. இப்போ நான் எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன்? இருந்த செல்ஃபோனையும் அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ எப்படி அம்மா கிட்ட பேசுவேன்? ஐடியா. அங்கே நான் ஃபோன் பார்த்தேன். நான் போய் அதில் காண்டாக்ட் பண்ணுறேன். அது சரி, ஃபோன் நம்பர் என்னன்னு கூட தெரியலையே, எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுவேன்? இப்போ என்ன தான் பண்ணுறது? நான் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும். என்னடா இது, ஃபோனும் இல்லை, ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா நம்பரும் தெரியல. இப்போ அம்மா என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? எங்கே இருப்பாங்க? ஐயோ, நான் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும். அம்மா எங்கே போயிருப்பாங்க? எங்கே போகிறேன்னு சொன்னாங்க? ஞாபகம் வந்துடுச்சு. ஹாட் டாக் பன் சுட சுட வாங்கிட்டு வரேன்னு தான் போனாங்க. ஹாட் டாக் பன் கடைக்கு தான் போயிருப்பாங்க. ஆமாம், அந்த ஹாட் டாக் பன் கடை எங்கே இருக்கும்? நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் எங்கள் அம்மா ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கப்பா. எனக்கு ஒரு செல்ஃபோன் இருந்திருந்தா இப்போ நான் கூகுள் மேப் போட்டு அந்த ஹாட் டாக் கடை எங்கே இருக்குன்னு பார்த்து அம்மாவை கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ நான் எப்படி தேடுறது? இங்கே யார்கிட்டையாவது கேட்கலான்னா ஒருத்தர் கூட இங்கே இல்லையே. அம்மா, எங்கே இருக்கீங்க நீங்கள்? நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் எந்த கடையும் இல்லை, யாரையுமே காணோம். சரி, நான் திரும்பி போகிறேன். அங்கே போய் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்க்கலாம். அட, பரவாயில்லையே, இங்கே யாரோ நின்றுட்டுருக்காங்களே. இவர்கிட்ட செல்ஃபோன் கேட்டு அம்மாவை காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாதே. பரவாயில்ல, இவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பாவது பண்ணுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. பெரிய ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ணுங்க. இவருக்கு ஒரு வேளை காது கேட்கலையோ? இப்போ என்ன தான் பண்ணுறது? ஹலோ சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நான் எவ்வளோ கத்தினாலும் இவருக்கு காதே கேட்கலையே. இவர் கதவு கிட்ட நின்றுட்டு என்ன தான் பண்ணிகிட்ருக்காரு? ஐயோ, என்ன இவரை பார்த்தா படத்தில் வர ஜோம்பி மாதிரியே தெரியுதே. ஐயோ, இவர் இப்போ என்கிட்ட தானே வந்துட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது?